இன்னும் இங்க எத்தனை எஃப்ஐஆர் இது மாரி ஃபைல் பண்ண போறாங்கன்னு தெரியல. வருஷம் வருஷம் இது மாதிரி கேசஸ்லாம் குறையும்னு பார்த்தா அதிகமாயிட்டே தான் போகுது. ஏன்னா நீங்கலாம் அக்கா தங்கச்சியோடயே பொறக்கலையா? உங்களுக்குலாம் யார் இவ்வளோ தைரியத்த குடுத்தா? மும்பை, மகாராஷ்டிரால யாஸ்ட்ரி சிந்தின்ற கேஸ் இங்க எத்தன பேருக்கு தெரியும்னு தெரியல. லாஸ்ட் ஃபியூ டேஸா நார்த் சைட்ல கொஞ்சம் சென்சேஷனலா போயிட்டு இருக்கு. ஓகே, நான் அந்த நியூஸ்ல ஃபர்ஸ்ட்ல இருந்தே வரேன். யாஸ்ட்ரி 22 வயசு ஆகுது. ஒரு டேட்டா என்ட்ரி ஒர்க் பண்றாங்க. மகாராஷ்டிரால வாழ்ற ஒரு காமன் பொண்ணு. கம்ப்ளீட்டா என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, Thursday மார்னிங் வந்து வீட்ல நான் ஃப்ரெண்ட பார்க்க போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போற ஒரு பொண்ணு. Thursday நைட் ஆகியும் வீட்டுக்கு வரல. ஸோ பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, ஃப்ரைடே நைட் ஐ டோன்ட் நோ ஒரு நாள் ஃபுல்லா அவங்க என்ன பண்ணிருந்தாங்கன்ட்டு, ஃப்ரைடே நைட் போயிட்டு அவங்க கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க. 2 டேஸ் கழிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது. இங்க இப்படி ஒரு பாடி பார்த்துருக்கோம். அண்ட் எங்களால அத அனலைஸ் பண்ண முடியல. நீங்க வந்துட்டு கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணி பார்த்து சொல்லுங்க. எங்களால கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாங்க. அவங்க ஏன் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றாங்கன்னா, அந்த பொண்ண வந்து டோட்டலா ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. செஸ்ட் சைடுல, இடுப்பு பகுதியில, ஆர்ம் போர்ஷன்ல. அண்ட் ஏன் அவங்களால வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னா, அந்த பொண்ண வந்து மர்டர் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, நியர்பை இருக்க பெட்ரோல் பங்க்ல அதுவும் ஒரு புதர்ல பாடிய லீவ் பண்ணிட்டு, அண்ட் அது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க கொஞ்சம் லோக்கல் டாக்ஸ்லாம் இருக்குல்ல, அது வந்துட்டு என்ன பண்ணிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்ல ஃபேஸ் வந்து பைட் பண்ணிட்டு, அதே மாரி ஷோல்டர்லாம் கம்ப்ளீட்டா பைட் பண்ணிடுச்சுங்க. அண்ட் இதனால போலீஸ் கால் பண்ணி ஐடென்டிஃபிகேஷனுக்காக கூப்ட்டுருக்காங்க. இப்போ பேரண்ட்ஸும் போயிட்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டு, இது எங்க பொண்ணு தான் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல அந்த பேரண்ட்ஸோட மனநலம் எப்படி இருக்கும்ன்ட்டு என்னால கொஞ்சம் கூட யோசிச்சு கூட பார்க்க முடியல. அண்ட் தென் சஸ்பெக்ட் யாரா இருப்பாங்கன்ட்டு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கேட்கும்போது, அவங்க அப்பா வந்து சொல்றாரு, "இப்படி ஒரு பையன் ரொம்ப இயர்ஸா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். ஆனா என் பொண்ண ரிஜெக்ட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. எனக்கு வந்துட்டு அவனா தான் இருக்குமோன்னு டவுட்." ஸோ போலீஸ் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து அந்த பெர்சன கான்டாக்ட் பண்ண பார்த்திருக்காங்க. ஆனா அவன் பேர் வந்துட்டு ஷைக் தாவூத். இப்போ போலீஸ் கான்டாக்ட் பண்றப்போ அவங்க மொபைல் வந்து ஆப்வியஸ்லி சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு டீம் ஃபார்ம் பண்றாங்க. ஒரு டீம் 4 டீம் ஆச்சு, 4 டீம் 5 டீம் ஆச்சு, 5 டீம் அப்புறம் 8 டீம் ஆச்சு. இது நடந்து முடிஞ்சு 2 to 3 டேஸ்ல அவன புடிச்சுட்டாங்க. என்கொயரியில வச்சிருக்காங்க. ரீசன் பிஹைண்ட் வந்துட்டு இதுவா தான் இருக்கும்னு அவங்க அப்பா ஒரு கன்க்ளூஷன் குடுத்திருக்காரு. பட் ஆக்சுவல் ரீசன் வந்துட்டு என்னன்னு இன்னும் தெரியல. ஆக்சுவல் ரீசன் என்னவா இருந்தாலுமே இந்த வீடியோ பார்க்குற நெறைய பேர்கிட்ட வந்துட்டு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க ஒரு பையன் உங்களுக்கு வந்துட்டு ஒரு பொண்ணு புடிச்சிருக்கு. ஆர் எல்ஸ் நீங்க ஒரு பொண்ணு உங்களுக்கு உண்மையிலே ஒரு பையன புடிச்சிருக்குன்னா, அவங்களுக்கு உங்கள புடிக்கணும்ன்ட்டு அவசியம் கிடையாது. ஒரு ட்ரூ லவ்னா அவங்களுக்கு உங்கள புடிக்கலனாலும், அவங்க யார் கூட இருந்தாலும் சந்தோஷமா இருக்கட்டும்ன்ட்டு ப்ரே பண்றது தான் என்ன பொறுத்த வரைக்கும் ட்ரூ லவ்னு நெனைக்கிறேன். ஒரு கேஸ்ல இப்போ ஒருத்தன் பிட் பாக்கெட் அடிச்சுட்டான், இல்லாட்டி பண மோசடி செஞ்சுட்டான்னா, மனிதாபிமான அடிப்படையில அவனுக்கு ஃபைனோ, எத்தனை இயர்ஸ் ஜெயில்ன்றதும் அக்கார்டிங் டூ த லா நம்ம குடுப்போம். ஒரு மனிதாபிமானமே இல்லாத ஒரு செயலுக்கு நம்ம என்ன தண்டனை குடுப்போம்? இத பத்திட்டு இன்னும் நெறைய யூடியூபர்ஸ் அண்ட் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் பேசணும்னு நெனைக்கிறேன். அண்ட் அதே மாரி உங்களோட ஒப்பீனியன் எனக்கு மெயினா தேவைப்படுது. என்னன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு ரொம்ப ஃபியூரியஸா போகாதீங்க தயவு செஞ்சு. பட் ஐ நீட் யுவர் ஹானஸ்ட் ஒப்பீனியன். இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்ச கான்டென்ட் கிரியேட்டருக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் யாஷிக்கு ஒரு ஜஸ்டிஸ் வேணும். கவர்ன்மெண்ட் என்ன பண்றாங்கன்ட்டு நம்ம ஃபர்தரா வெயிட் பண்ணி பார்ப்போம்.